தமிழகத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு யாருடைய ஆதரவுமின்றி ஆட்சி அமைக்கும் என்று நேற்று ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். இந்த பேச்சு அதிமுக தொண்டரிடையே பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஆனாலும் கூட பாஜகவுடனான கூட்டணி வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக மட்டும்தான் என்று சொல்லியிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெற்ற வாக்குகள் வெறும் 17.5%, 17.5% என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் இப்பொழுது ஒருபுறம் பாஜக கூட்டணியை வைத்துக்கொண்டு இன்னொரு புறம் அதிமுகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் பலருமே விஜய் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்கும் பொழுது கள யதார்த்தத்தை மீறி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனிப்பெரும்பான்மை தங்கள் கட்சிக்கு கிடைக்கும், அதாவது 25-30% வாக்குகள் தங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்று நம்புவது ஆச்சரியமாக இருப்பதாக பலரும் நினைக்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்பதை தெளிவாக இது காட்டிக் கொடுப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள். பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் 2026 எந்த பக்கம் போகிறது என்று.